இப்பொழுது என்னுடைய ஒரு மாணவர் 4வது சோடு, அதாவது 4th ஸ்டெப்பை இங்கே வேகமாக செய்து காட்டுவார். இந்த சோடு எதிரியை அடித்து வீழ்த்துவதற்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். ரொம்ப உங்களுக்கு கை கூடும் இந்த ஸ்டெப்பு செய்யணும்னா. ஏன்னா அடியை தடுத்து உடனே பஞ்சு பண்ணுவதற்கும் கீழே உட்கார்ந்து எதிரி அவனை அடிப்பதற்கும் இந்த ஸ்டெப்பு ரொம்ப அவசியமான ஒரு ஸ்டெப்பு, 4th ஸ்டெப்பு. இதை ரொம்ப வேகமாக செய்யலாம். அவர் வேகமாக செய்யும்போது எதிரி உன்னால் நிற்கவே முடியாது. எதிரியை ஓடிடுவான் அல்லது சரணடைஞ்சிடுவான். அந்த வகையில் இந்த 4th ஸ்டெப் என்று சொல்லக்கூடிய 4வது வர்மக்கலையினுடைய 4வது ஸ்டெப்பு மிக முக்கியமான ஸ்டெப். இந்த சோடை என்னுடைய ஒரு மாணவர் இப்பொழுது செய்து காட்டுவார். ரைட். நல்லா